இங்க புதுசா கல்யாணமான கணவன் மனைவி 2 பேரும் பஸ்ல வராங்க. அப்ப இடம் இல்லன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இடம் விட்டுருப்பாங்க. அப்ப ஹஸ்பண்ட் அவங்க மனைவிய பார்த்து சைட் அடிச்சுட்டு வராரு. அத பார்த்த கண்டக்டர் குழந்தைய கூட்டிட்டு போய் ஹஸ்பண்டுக்கு இடம் குடுக்குறாரு. அவருமே சிரிச்சுக்கிட்டே அங்க உட்கார்றாரு. அண்ட் மலை கோயிலுக்கு போறாங்க. அப்ப பொரிய பார்த்துக்கிட்டே போறாங்க. அத பார்த்ததுமே அவங்களுக்கு தெரியாமலே பொரிய வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இப்ப அதே அடிவாரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வைஃபும் வராங்க. அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி 2 வருஷமா அவனும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கான். பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்லிடு, இதுக்கு மேல அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பொறி விக்கிறமே இன்னைக்கு எப்படியாச்சும் பேசுறேன்னு சொல்லிட்டு சைகை காமிச்சு அனுப்பி விடுறாரு. இந்த பொண்ணுமே மேல சாமி கும்பிட்டுட்டே பேசலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இவரும் சந்தோஷமா போறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோவில் இருந்துகிட்டு தான் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுனா என்னோட அப்பாவை மட்டும் உள்ள சேர்க்கவே கூடாது, டெய்லியுமே குளிச்சுட்டு வருவாரு, அதனால குழந்தைக்கு ரொம்ப கடுப்பாகும்னு சொல்லிட்டு சொல்றான். நமக்கு எந்த குழந்தை பிறந்தாலுமே அன்புன்ற பெயரும் ஜாயின் பண்ணி தான் வரணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இப்ப குழந்தையோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு தமிழ்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். குழந்தை கிட்ட என்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் உன்னை பத்தி எல்லாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் அமைதியாயிடுறான். ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் கோவில் கூட பார்க்காம குளிச்சுட்டு வந்திருப்பா. இவங்களுமே பிரெக்னண்டா இருப்பாங்க. அசிங்கமா பேச ஆரம்பிச்சு அந்த பொறிவிக்கிற கூட சண்டெல்லாம் போட்டு பஸ்ல ஏறும்போது கூட பைக்ல வான்னு சொல்லிட்டு குழந்தைக்காக செப்பல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா இவன் குடிச்சிட்டு பஸ் மறிச்சிட்டு அப்படியே கீழே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். அதை பார்த்த கண்டக்டரே இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா இன்னைக்கு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கேட்டு நிக்கிறான். பட் இந்த பொண்ணு நீ பண்ண தப்புல எந்த நாளைக்கு இப்ப மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி குடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்காக நான் ப்ரிப்பேரா வந்திருப்பேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து நின்று அப்ப என்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அதை கேட்டதுமே இவன் என்ன நீ மன்னிக்க தேவையில்ல, ஆனா நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி எனக்கு தெரியும். குழந்தை பிறந்தா கொஞ்ச நாள் இவன் குடிச்சிட்டு வரும்போது அந்த சத்தத்திலேயே குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த பொண்ணு ரொம்பவும் மறைப்பான். அந்த பார்வையிலேயே நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலுமே நான் அதை திருத்திக்க விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இந்த 2 வருஷத்துல நான் குடியை நிறுத்திட்டேன். இருந்தாலுமே உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் நல்லா குடிக்காரனா இருந்து நம்ம அம்மாங்க மன்னிச்சுதான் அவங்களோட வாழ்க்கையே போச்சு. அது மாதிரி நீ மன்னிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே நீ குடியை விட்டேன்னு சொல்லிட்டு தெரியும், இருந்தாலுமே எந்த நம்பிக்கையில நான் உன் கூட வரதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கோவிலோட மயில் கத்துது. சோ இவங்களுமே நடந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. பொறி விக்கிறவரும் கேட்டு பாக்குறாரு. ஆனா இவர் சிரிச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பஸ் ஸ்டாப்ல குழந்தைக்காக செப்பல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் பஸ்ல ஏறி உட்கார அவங்க வைஃப் கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கண்டக்டர் ஏற வண்டிங்களா ஏறுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பொண்ணுமே பஸ்ல வா ஒன்னா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க.